Welcome all my dear students. This is your physics teacher Maheshwari from Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School, Namakkal district. In this session, we will be discussing about the topics center of gravity and moment of inertia. Let's start with center of gravity. Students, center of gravity அப்படின்னா என்ன? நீங்கள் எந்த ஒரு ரிஜிட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அல்லது ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற எனி ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதோட டோட்டல் வெயிட்டும் ஒரு பாயிண்டில் வந்து கான்சென்ட்ரேட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இங்கே எப்படி நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள். ஜஸ்ட் we have to consider a rigid object. In this rigid object, there are so many point masses, as I told in the previous class. So each and every point mass in this rigid body experiences a gravitational force towards the center of earth. அந்த ஒவ்வொரு பாயிண்ட் மாஸும் எர்த்தை ஃபோக்கஸ் பண்ணி அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லைக் பேரலல் ஃபோர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த எல்லா பாயிண்ட் மாஸுக்கும் சேர்த்து ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் எந்த பாயிண்டில் ஆக்ட் பண்ணுதோ அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரியா? ஸோ நம்ம இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிற இடத்த டெஃபினேஷன் இருக்குது பாருங்கள். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் த பாயிண்ட் அட் விச் த என்டையர் வெயிட் ஆஃப் அ பாடி ஆக்ட்ஸ் irrespective ஆஃப் பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் அ பாடி. அந்த பாடியோட பொசிஷன் அண்ட் அதோட ஓரியன்டேஷன்லாம் இது டிபெண்ட் பண்ணியிருக்காது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது as a remains constant for all the object. I mean a regular and irregular shape of the object. It does not change when we are changing its shape and position. Okay, சரி. இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது எந்த பாயிண்டில் கோயின்சைடாக இருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ் கூட கோயின்சைடாக இருக்கும். எப்போது நம்ம எடுத்து கொடுக்குற அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும்போது. அப்போ யூனிஃபார்மாக இருக்கா நான் யூனிஃபார்மாக இருக்குன்னா நம்ம ஜென்ரலாக G is equal to 9.8 மீட்டர்/செகண்ட் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது நம்ம எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக இருக்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற சென்டர் ஆஃப் மாஸ் அண்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது ரெண்டும் ஒரு காமன் பாயிண்டில் தான் கோயின்சைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு யூனிஃபார்ம் லேமினா இருக்கிற ஒரு இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் அ பாடி. இதுக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லேமினா அப்படின்னா ஒரு ஏரியா. சரியா? கீழே அந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் தட் இஸ் அ லேமினா. யூனிஃபார்ம் லேமினா அப்படிங்கிறது அதோட திக்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதாவது மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அதனால தான் இதை யூனிஃபார்ம் லேமினா அப்படின்னு சொல்கிறோம். ஷேப் வந்து இர்ரெகுலர் ஷேப் தான். இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஜஸ்ட் வி ஹாவ் டு யூஸ் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஒன்றும் இல்லை, ஒரு நோட் அது புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களோட 4 ஃபிங்கரில் நீங்கள் ஒரு பாயிண்டில் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்த வச்சிங்கன்னா அந்த நோட் புக் நிற்குமா? விழுந்துடும். எக்ஸாக்டாக அதோட சென்டர் பாயிண்ட்டு, அதாவது ரெகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஃபிங்கரில் வந்து அதை நிற்க வைக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு நீடில் எடுத்து அந்த நீடிலோட எட்ஜில் வந்து இதை பைவோட் பண்ணுறாங்க. பைவோட் மீன்ஸ் அது தாங்கி பொருத்துதல் அப்படின்னு மீனிங்கு. ஸோ நம்ம எக்ஸாக்டாக அது ஹரிசாண்டல் பொசிஷனில் வந்து நிறுத்துகிறோம் அப்படின்னா எந்த பாயிண்டில் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறுத்துகிறோமோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஏன் அப்படின்னா அந்த பாயிண்டில் தான் அந்த பாடியோட டோட்டல் வெயிட்டும் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் சம் ஆஃப் தி டார்க் ஆக்டிங் ஆன் ஆல் பாயிண்ட் மாஸஸ் ஆஃப் அ ரிஜிட் பாடி பிகம் ஜீரோன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் மாஸ் மேலேயும் ஆக்ட் பண்ணுற அந்த டார்க்கோட ரிசல்டன்ட் அப்படிங்கிறது அந்த பாயிண்டில் ஜீரோவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு தெரியும். மாஸ் அப்படிங்கிற டேர்ம் வேறு, வெயிட்டுங்கிற கான்செப்ட் வேறு. ஒரு ஆப்ஜெக்டில் ஒவ்வொரு மாஸ் மேலேயும் எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அது வந்து வெயிட்டு. பட் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது தான் மாஸ். மாஸ் அப்படிங்கிறது இஸ் இன்வேரியபிள் குவான்டிட்டி இல்லையா? அதுபோல் இந்த இடத்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டில் கீழே ஆக்ட் பண்ணுது இல்லையா? அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது எது அப்படின்னா நம்ம அந்த பைவோட் பண்ண பாயிண்டில் இருக்கிற நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இதுவும் அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுனால இங்கே நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 0. அதுவும் இல்லாமல் டார்க் என்னவாயிடுச்சுன்னா 0. நெட் டார்க் அண்ட் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றதுனால த பாடி இஸ் இன் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்டு கீழே கொடுத்துருக்கிறது அனதர் மெத்தட்லேயும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த லேமினாவை நம்ம சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். சஸ்பெண்ட் பண்ணோன்னா நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் கொடுத்தீங்கன்னா அது ஈக்லிபிரியத்துக்கு வராது. அதோட டார்க் வந்து 0 ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரி கேஸ்லேயும் ஈக்லிபிரியத்துக்கு வரும். ஸோ அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க, PQNR இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸில் வந்து ஹோல் மேக் பண்ணிவிட்டு எந்த பொசிஷனுக்கு அது ஈக்லிபிரியத்துக்கு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு பாயிண்ட்டாக அதை சஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிறது P அப்படிங்கிற பாயிண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பாயிண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற ஒன் மோர் பாயிண்ட்டு P அண்ட் P டேஷ். ஸோ இந்த லைன் வந்து எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா த்ரூ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக இந்த லைன் பாஸ் ஆகும்போது நமக்கு அந்த கிராவிட்டிங்கிற பாயிண்டில் கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஆட் பண்ணோம். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறது எது அப்படின்னா அந்த Pங்கிற பாயிண்டில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஆட் பண்ணுற ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இந்த கான்செப்ட்லேருந்து ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறதுனால torque caused by them equal to 0. net torque is equal to 0. இந்த கான்செப்ட் கொடுக்கறதுனாலையும் இந்த லாமினா வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்லையும் we have to find out the center of gravity of this irregular lamina, irregular shape of lamina or uniform lamina. ஓகே, ஸோ கொடுத்துருக்குற இந்த கொஷின் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. மேபி 3 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிற ஹெட்டிங் பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் கர்வ்ஸ். ஒரு வளைவான பாதையில் ஒரு சைக்கிளிஸ்ட் போகும்போது அவர் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குற ஹெட்டிங். ஏன் பெண்ட் ஆகணும், பெண்ட் ஆகாமலே போக முடியாது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோட்டில் வந்து நம்ம பெண்ட் பண்ணாமல் சைக்கிள் போகலாம். ஆனால் ஒரு சர்க்குலராக வளைவாக ஒரு பாத் இருக்குது அப்படின்னா அந்த ரோட்டில் நம்ம வந்து சைக்கிள் போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து ஒன்றா அந்த பாத்துக்கு இன்வேர்டு அல்லது அவுட்வேர்ட்ஸ் ஏதாவது ஒரு சைடு வந்து பெண்ட் பண்ணி போனால் தான் விழாமல் போக முடியும். இந்த ஹெட்டிங் வந்து நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம், ரொட்டேஷ்னல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். அந்த சர்க்குலர் பாத்தில் அவர் போகணும்ல, அப்போ அந்த ரொட்டேஷ்னலில் அவர் ஈக்லிபிரியம் மீன்ஸ் விழாமல் போகிறதுக்கு என்ன ஆங்கிள் வந்து அவர் பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிற கான்செப்ட். இங்கே எப்படி இருக்கு, consider a cyclist negotiating a circular level road of radius r with a speed v னு கொடுத்துருக்காங்க. நெகோஷியேட்டிங் அப்படின்னா while moving, while traveling அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இவர் போகிற அந்த சர்க்குலர் ரோடோட ரேடியஸ் வந்து r, இவர் போகிற ஸ்பீடு வந்து v. இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது அந்த ரோடோட சர்க்குலர் டர்னிங், உள்ள க்ரீனிஷாக இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் அதோட அந்த சர்க்குலர் பாத்துக்கு ரேடியஸ் அங்கே தான் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் எப்படி இருக்குன்னா அந்த சைக்கிளிஸ்டோட பாயிண்ட்லேருந்து உள்ள ஆர் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. OZ அப்படிங்கிறது வெர்டிக்கல் ஆக்சஸ். இந்த பாயிண்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து சைக்கிளிஸ்ட் அண்ட் சைக்கிள் இந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கணும், சைக்கிளிஸ்ட் வித் சைக்கிள். சரியா, இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிங்கிற பாயிண்ட்டு. தென் இவங்க இந்த சிஸ்டத்தோட மாஸ் அப்படிங்கும்போது இஸ் ரெப்ரசன்டட் ஸ்மால் m. OC அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி கன்சிடர் பண்ணணும். OZ அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ், OC அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ். எதுக்காகன்னா ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்கும்போது டார்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது, என்ன டிஸ்டன்ஸு, இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வரணும்னா கோஆர்டினேட் ஆக்சஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் OZ ஒய் அப்படின்னும் OC அப்படிங்கிறத எக்ஸ்னும் இந்த இடத்த எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த பேராகிராஃபில் கொடுத்ததெல்லாம் இதுதான். நம்ம என்ன இன்ட்ரோ இது வரைக்கும் சொன்னோமோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இவர் இந்த சர்க்குலர் பாத்தில் வந்து மூவ் ஆகிறார் இல்லையா, அதனால் இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம் நாம். சரியா, இப்போ ரொட்டேட்டிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து இங்கே உள்ளே இன்வால்வ் பண்ணணும். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொண்டு வரலாம். பட் இங்கே ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உள்ளே வர்றதுனால டோட்டலாக இந்த சிஸ்டம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதனோட நெட் ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் நம்ம ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரணும். ஸோ நம்ம இங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணும்போது
என்ன இருக்குன்னா, there are 4 forces acting on this system. One is a gravitational force, and a second one is normal force, and third one is a frictional force, and fourth one is centrifugal force. That is mv squared by r. இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் எந்தெந்த பாயிண்ட்ல எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த சைக்கிளிஸ்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணுறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் பாத் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர். அந்த சைக்கிள் டயருக்கும் ரோடு இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணுற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது எஃப் அஸ் டுவோர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் பாத். அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிங் அப்போர்டு ஃபோர்ஸ். ஸோ இந்த 4 ஃபோர்ஸும் இந்த சிஸ்டம் மேலே ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸஸ்லேருந்து நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபார் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது நெட் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரணும். இப்போ நெட் டார்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 4 ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த இடத்த நீங்கள் டார்க் அப்படின்னு எடுத்தாவே ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதுதான் ஃபார்முலா இல்லையா? அதுபடி இந்த இடத்த 2 டார்க் வந்து இருக்கிறதா நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு டார்க் எது அப்படின்னா, டியூ டு திஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட். ஏன்னா சைக்கிள் டயர்லேருந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக நம்ம ஒரு லைன் வந்து ஜாயின் பண்ணும்போது அதுதான் அந்த சைக்கிளிஸ்ட் வந்து பெண்ட் ஆகிற ஆங்கிளாக இருக்கும். டயருக்கும் அவர் இருக்கிற அந்த பொசிஷனுக்கு இடையில் எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் பண்ணுறாருன்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து இந்த சைக்கிள் டயர் இருக்கிற பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஸோ ஐ மீன் ஏ வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன டார்க்கு கொடுக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு என்ன டார்க் கொடுக்குது அப்படின்னு தான் இந்த இடத்த பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ஏபிங்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லையா? இதே பாருங்கள், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர்டு பை ஆர்க்கு எடுத்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏ இருக்குது, இந்த பக்கம் எதுவும் மார்க் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் அதுக்கு பேரலல் சைடு ரைட் சைடு பாருங்கள், பிசிங்கிற டிஸ்டன்ஸும் ஏலேருந்து mv ஸ்கொயர்டு பை ஆருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். அதனால தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணும்போது பிசிங்கிறத பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும், எம்ஜி எடுக்கும்போது ஏபிங்கிறது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த 2 ஃபோர்ஸும் ஏங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு நான் டார்க்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் த டார்க் இஸ் மைனஸ் எம்ஜிஏபி. எம்ஜிஏபி ஓகே, எதுக்கு மிஸ் மைனஸ் சைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்தை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். கிளாக் வைஸ் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சைன் வந்து எடுத்துப்போம். அடுத்து செகண்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனை கொடுக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சிம்பிள் எடுக்கணும். ஸோ அதனால தான் இந்த இடத்த ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் எம்ஜி ஃபோர்ஸ் ஏபி டிஸ்டன்ஸ்னால் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு ப்ளஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த நெகட்டிவ் சைன் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் அதை வந்து ரைட் சைடு கொண்டு வந்தால் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது mgab இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர் இன்டூ பிசின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு பார்க்கணும். எதுக்கு ஈக்குவல்னா, ஸோ இந்த ஃபிகர்லேருந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி சைன் அண்ட் காஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசின்னு கிடைக்கும். அதிலிருந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டான்னு கொண்டு வந்துடலாம். தென் காஸ் தீட்டா எடுத்தோன்னா பிசி பை ஏசி, ஃப்ரம் தட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி காஸ் தீட்டா. ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸும் மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற டேர்ம் mg ஏசி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர் இன்டூ ஏசி காஸ் தீட்டா. 2 சைடுமே ஏசி கேன்சல், மாஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகும். அண்ட் தென் சைன் பை காஸ் கொடுத்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு கிடைக்கும். ஸோ திஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஃப்ரம் திஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை ஆர்ஜி. இந்த ஆங்கிளில் வந்து அந்த சைக்கிளிஸ்ட் பெண்ட் ஆனார் அப்படின்னா அந்த சர்க்குலர் பாத்தில் அவர் வந்து விழாமல் ட்ராவல் பண்ணலாம். கொடுத்துருக்குற இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீட் ஆஃப் த சைக்கிளிஸ்ட் அதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். எந்த அளவுக்கு அவர் பெண்ட் ஆகுறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட வெலாசிட்டியும் இருக்கணும். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்னு சொல்லும்போது ரேடியஸ் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த தீட்டா அப்படிங்கிறது இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவர் என்ன ஆங்கிளில் வந்து பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு
நமக்கு ஆன்சர் கொடுக்கறது தான் திஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை ஆர்ஜி. இந்த ஆங்கிள் அவர் பெண்டாகி போகும்போது கண்டிப்பாக அவர் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியத்தில் இருப்பார், விழாமல் ட்ராவல் பண்ணுவார். மேலே சொன்ன இந்த கான்செப்ட் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறதா அடுத்து வர எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 5.13. A cyclist while negotiating a circular path with a speed 20 meter per second is found to bend an angle by 30 degree with the vertical. What is the radius of a circular path? அவர் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிட்டு 30 டிகிரி ஆங்கிளில் வந்து பெண்ட் ஆகிறாருன்னா அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா, ரேடியஸ் கேட்குறதுனால ஃபார்முலாவை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். r is equal to v ஸ்கொயர் பை tan theta into g. கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் மீட்டரில் தான் இருக்குது, ஒன்றும் கிலோமீட்டர் பர் ஹார்லாம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாமல் இருக்கிற டேட்டாஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கும்போது 69.28 மீட்டர்னு கிடைக்கும். அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா 69.28 மீட்டர். ஸோ இவ்வளோ ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்குலர் பாத்தில் நம்ம போகும்போது பெண்ட் ஆகிற ஆங்கிள் அப்படிங்கிறது 30 டிகிரி பெண்ட் ஆகணும். அந்த வர்டிக்கல்லேருந்து 30 டிகிரி பெண்ட் ஆகும்போது we can shave while negotiating in a circular path. அடுத்ததான் நம்ம பார்க்குற டாபிக்கு மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் வந்து மாஸ் என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோமோ அதே போல் ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு வரும்போது மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியாவை எடுத்துக்கணும். லீனியர் மோஷனில் m அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், இதே வந்து ரொட்டேஷனல் மோஷனில் கேபிட்டல் ஐன்னு எடுத்துக்கணும். நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் பார்க்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா சப்ஸ்டியூட் பண்ணி தான் அதோட ரிலேஷனே பார்த்துருப்போம். இந்த மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படிங்கிறது இதனோட சிக்னிஃபிகன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லீனியர் மோஷனில் வந்து மாஸ் அப்படிங்கிறது எதுக்காக எடுத்துக்கிறோன்னா அந்த ஆப்ஜெக்டோட இனார்ஷியாவை மெஷர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ஈஸியாக மூவ் ஆகும். நல்ல ஒரு பல்க் ஆப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நகர்த்த முடியாது. இந்த இடத்த அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அப்படிங்கிறது தான் அதனோட இனார்ஷியா வந்து மெஷர் பண்ணி கொடுக்குது. நார்மலாகவே மாஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வேரியபிள் குவான்டிட்டி, சேஞ்ச் ஆகாது. அது ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி மோஷனில் இருந்தாலும் சரி ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இதெல்லாம் நம்ம லீனியர் மோஷனில் எடுத்துக்கிற டேர்ம்ஸ். அதே போல் ரொட்டேஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட இனார்ஷியாவை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா. புரியுதா? ஒரு ஆப்ஜெக்டை சுற்றணும், அது சுற்றுறதுக்கு ஒரு ஆப்போசிஷன் கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் இனார்ஷியா. அப்போ அந்த இனார்ஷியாவை எது மெஷர் பண்ணி கொடுக்குதுன்னா கேபிட்டல் ஐ, தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா. ஓகே, இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படிங்கிறது லீனியர் மோஷனில் மாஸ் போல தான் அப்படின்னா லீனியர் மோஷனில் மாஸ் வந்து இன்வேரியபிள், அப்போ ஐயும் வந்து மாறாதா அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சம் கான்செப்டை மாற்றிக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படிங்கிறது ஒரு வேரி ஆகிற ஒரு டேர்மு. எது எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நீங்கள் ரொட்டேஷனலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இர்ரெகுலர் லேமினா பார்த்தோம்ல, அதுவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அது வந்து யூனிஃபார்ம் லேமினா அப்படின்னு சொன்னோம். யூனிஃபார்ம்னா மாஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவன்லி த்ரூஅவுட் தி பாடி. அது முழுக்க அதனோட மாஸ் வந்து சீராக எல்லா இடத்தையும் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறதுனால அதனோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டை வச்சு இந்த மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படிங்கிறது வேரி ஆகும். புரியுதா? இப்போது லீனியர் மோஷனில் மாஸ் வந்து வேரி ஆகாது. இப்போ நீங்களோ நானோ ரெஸ்ட்டில் இருந்தாவோ அல்லது ஓடுனாவோ நம்மளோட மாஸ் வந்து மாறப்போகிறதில்ல. இதே வந்து ஒரு யூனிஃபார்மாக மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆன ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் ரொட்டேஷனல் மோஷனுக்கு இன்வால்வ் பண்ணிங்கன்னா அது எந்த ஆக்சஸில் நீங்கள் வச்சு ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா மாறும். அதை தான் இந்த பேராகிராஃபில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு இடத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸப்ட் ஃபார் மோஷன் கம்பேரபிள் டு தட் ஆஃப் லைட் அப்படின்றாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா, லைட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதனோட மாஸ் வேறு மாதிரி இருக்கும், மூவிங்கில் இருக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். இது ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்டில் 12th ஸ்டாண்டர்டில் டீட்டெயிலாக படிக்கலாம். இந்த இடத்த நமக்கு இதனோட டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஓகே, இப்போ மொமெண்ட் ஆஃப் இனார்ஷியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா
mass into square of the distance, that is a kilogram meter square. Dimensional formula ml square. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றின டீட்டெயில்ஸ் இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு ரிஜிட் பாடிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போன கிளாஸில் எப்படி எடுத்தோம், சம்மேஷன் ஆஃப் எம்ஐ ஆர் ஐ ஸ்கொயர்னு எடுத்தோம். இது வந்து ஒரு பல்க் ஆப்ஜெக்ட்டுக்காக பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொன்னால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை எப்படி எடுக்கணும், எம்ஐ ஆர் ஐ ஸ்கொயர்னு தான் எடுத்துக்கணும். சம்மேஷன்லாம் மொத்த பாயிண்ட் மாஸுக்கு வரும்போது தான். அதுபடி பார்க்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ பாயிண்ட் மாஸ் I is equal to mi ri squared as given in equation 5.37. Then from this moment of inertia of a bulk object I is equal to summation of mi ri square. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த கீழே இருக்கிற பேராகிராஃப்லேருந்து ஒரு மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆன ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாம் கன்சிடர் பண்ணுறது அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ரொம்ப ஸ்மால் மாஸை கன்சிடர் பண்ணணும். இன்ஃபைனட்டசிமலி ஸ்மால் மாஸ் டிஎம் அப்படிங்கிற மாஸை கன்சிடர் பண்ணி அந்த மாஸ் வந்து எடுத்துக்கிற ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணுனா டிஐ, ஐங்கிறது டோட்டல் பாடிக்கு, டிஐனா ஒரே ஒரு பாயிண்ட் மாஸ், டிஎம் மாஸ் இருக்கிற அந்த பாயிண்ட் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். எம்ஆர் ஸ்கொயருங்கிறது இங்கே டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு மாறி இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் மாஸுக்குன்னு சொன்னேன். இதிலிருந்து மொத்த ரிஜிட் பாடிக்கும் நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொண்டு வரணும்னா we have to integrate this equation 5.39. அப்படி இன்டெக்ரல் பண்ணும்போது என்னவோ மாறும், ஐ இஸ் ஈக்குவல் டு, ஐங்கிறது எப்படி வந்திருக்கும், டிஐயை இன்டெக்ரல் பண்ணால் ஐன்னு கிடச்சிருந்துருக்கும். அதனால தான் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஐ. இப்போ டிஐக்கு இன்டெக்ரல் பண்ணால் ரைட் சைடும் இன்டெக்ரல் பண்ணணும். ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இதுக்கெல்லாம் நம்ம இன்டெக்ரேஷன் கொண்டு வந்தால் தான் எனக்கு வந்து அந்த மொத்த பல்க் ஆப்ஜெக்ட்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கால்குலேட் பண்ணணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் வர இந்த டாப்பிக்கில் we can calculate the moment of inertia. என்னென்ன ஆப்ஜெக்ட்டுக்கு பார்க்க போகிறோம், ராடு, ரிங்கு, டிஸ்கு அண்ட் ஸ்பியர். இதுக்கெல்லாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணணும். இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் டாபிக். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் ஆச்சும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் ராடு. யூனிஃபார்ம் ராட் அப்படின்னு எடுத்துட்டா அதோட டோட்டல் மாஸ் கேபிட்டல் எம், லென்த் ஆஃப் தி ராட் வந்து எல். இந்த இடத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதனோட ஆக்சிஸ் வந்து எது வழியாக போகுதுன்னு பார்க்கணும். அதனோட ஆக்சிஸ் அப்படிங்கிறது பாசிங் த்ரூ சென்டர் அண்ட் பர்பண்டிகுலர் டு த லென்த் ஆஃப் தி ராடு. பாருங்கள், இதுதான் ராடு. டோட்டலாக இதோட லென்த் வந்து எல். நம்மளோட ஆக்சிஸ் அப்படிங்கிறது இந்த ராடோட லென்த்துக்கும் பெர்பண்டிகுலராக அதோட மிட் பாயிண்டில் போகுது. சென்டர் ஆஃப் மாஸும் அந்த பாயிண்டில் தான் இருக்கும். ஏன்னா எல்லுங்கிற லென்த்துனா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அதோட மிடில் பாயிண்டில் இருக்கும், L/2ங்கிற பொசிஷனில். இந்த இடத்த ஆக்சிஸ் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ரைட் சைடு அப்படின்றது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ த லென்த் வந்து L/2. லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், தட் லென்த் இஸ் -L/2. நாம் கன்சிடர் பண்ணுற, நான் தான் சொன்னேனே, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபைனட்டசிமலாக ஒரு பாஸை கன்சிடர் பண்ணி அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணி அதுக்கு பிறகு இன்டெக்ரல் பண்ணணும்னு சொன்னேன். அதுபடி பார்க்கும்போது ஆரிஜின்லேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்மால் மாஸ் டிஎம், அதனோட லென்த்து டிஎக்ஸ். இந்த டிஎம் மாஸ் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கால்குலேட் பண்ணும்போது நாம் எடுத்துக்கிற ஃபார்முலா டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு பிறகு உடனே இன்டெக்ரலுக்கு போயிடக்கூடாது. நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட் என்னென்னா, மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். நம்ம எடுத்துக்கிறது லென்த்தி ஆப்ஜெக்ட், ராடு, பர்டிகுலர் லென்த் இருக்கிற ராடு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது நம்ம எடுத்துக்கிற ஒரு குவான்டிட்டி லாம்டா. லாம்டானா என்னென்னா மாஸ் பர் யூனிட் லென்த்து. மாஸ் பர் யூனிட் லென்த்னா யூனிட் லென்த்து, யூனிட்னா 1 மீட்டர் லென்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆன மாஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எம். நாம் இங்கே எடுத்துக்கிறது ஸ்மால் டிஎம் தானே. அந்த டிஎம்மில் இருக்கிற லென்த்துக்கு எவ்வளோ மாசு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் மேலே இருக்கிற டேர்மில் சப்ஸ்டியூஷனு கொண்டு வரணும்.
அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம், டோட்டல் மாஸ் என்ன, டோட்டல் லென்த் என்ன, அதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற அந்த மாஸ் பர் யூனிட் லென்த்துங்கிறது லாம்டா கொடுத்துருக்காங்களே ஈக்குவேஷனு, லாம்டா இஸ் ஈக்குவல் டு m/l. இதிலிருந்து ஸ்மால் மாஸுக்கு மட்டும் பார்க்கும்போது நம்ம ஈக்குவேஷனை எப்படி மாற்றிக்கணும்னா, மேலே இருக்கிற ஈக்குவேஷனே கூட பாருங்கள், எம்ன்னு கொண்டு வந்தால் என்ன வரும், m இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ எல்னு கிடைக்கும். நாம் இங்கே எடுத்துக்கிறது dm தானே, அப்போ dmனா dm இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ dx. எல்லுங்கிற டோட்டல் லென்த்து இந்த இடத்து dxன்னு மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஈக்குவல் டு dm ஈக்குவல் டு லாம்டா இன்டூ dx வந்துச்சுல்ல, அந்த லாம்டாங்கிறது என்னவா இருக்கும், மேலே சொன்னது போல் m/l. அகெயின் அந்த லாம்டாவுக்கு m/l சப்ஸ்டியூட் பண்ணும்போது dm இஸ் ஈக்குவல் டு m/l இன்டூ dx. இந்த dmோட வேல்யூவை மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டி ஐன்னு இருந்தது, ஐன்னு நம்ம இன்டெக்ரல் பண்ணி கொண்டு வந்துடலாம். I இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் di which is equal to integral of dm into x square. dmோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணன பிறகு equal to integral of m/l into dx into x square. நம்ம இன்டெக்ரல் பண்ணுற இந்த டேர்மில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ அது வந்து இன்டெக்ரலுக்கும் அவுட் சைடு கொண்டு வந்துடணும். அப்படி பார்க்கும்போது இங்கே எது கான்ஸ்டண்ட்டு, மாஸ் பர் லென்த் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அந்த டேர்ம் வந்து இன்டெக்ரலுக்கு வெளியில் வந்துட்டா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்த நீங்கள் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட் சைடில் லென்த் L/2, லெஃப்ட் சைடில் -L/2. லோயர் லிமிட்டை வந்து இன்டெக்ரலுக்கும் கீழேயும், அப்பர் லிமிட்டை இன்டெக்ரலுக்கும் மேலேயும் போகணும். லிமிட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி வரும்போது நம்மளோட ஈக்குவேஷன் I இஸ் ஈக்குவல் டு m/l லிமிட் -L/2 to +L/2 x ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் வந்து நீங்கள் இன்டெக்ரல் பண்ணால் நம்மளோட ஃபார்முலா x⁻n+1/n+1. அதனால் இந்த இடத்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறது x³/3ன்னு இன்டெக்ரல் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு L/2ங்கிற டேர்மை எக்ஸுங்கிற பாயிண்டில் சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதானே லிமிட்டோட மீனிங்கு. எக்ஸ் இருக்கிற பாயிண்ட்டுக்கு L/2 கொண்டு போய் க்யூப்பில் கொடுக்கணும். க்யூபு கொடுத்து நீங்கள் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது கடைசியாக நம்ம கிடைக்கிறது I இஸ் ஈக்குவல் டு 1/12 mL² கிடைக்கும். இதுதான் அந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, மாஸ் அண்ட் லென்த்து. எவ்வளோ மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அது ஆக்சஸ்லேருந்து என்ன லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது இஸ் அ வேரியபிள் ஒன். அடுத்து வர எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் ராட் அபவுட் அன் ஆக்சஸ் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த ராட் அண்ட் டச்சஸ் எனி ஒன் எண்ட் ஆஃப் தி ராட். நான் தான் சொன்னேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஆக்சஸை பொறுத்து மாறும் அப்படின்னா அதே ராடு தான், ஆனால் அதோட ஆக்சஸ் வந்து ஒரு எண்டில் டச் பண்ணி போனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்குறாங்க. மேலே சொன்ன அதே கான்செப்ட். ஆக்சஸ்லேருந்து டோட்டல் லென்த்து எல்லாமே ரைட் சைடு தான், லெஃப்ட் சைடில் எந்த லென்த்தும் கிடையாது. நம்ம அந்த ஸ்மால் மாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுற இன்ஃபைனிட்டசிமலி ஸ்மால் மாஸ் dm இஸ் at a distance of x from the origin. The length of the small mass is dx. இந்த டேர்முக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படி டேர்ம்ஸ் வந்துச்சோ அதே போல் தான். எந்த இடம் மாறுதுன்னா லிமிட்டு கொடுக்குற இடம் மாறும். நீங்கள் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது, லாம்டா எடுக்கிறது எல்லாமே இதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸில் என்ன பண்ணணுமோ அதை வந்து இந்த கொஷின்ஸ்க்கும் எழுதணும். எழுதிட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வருது இல்லையா, அந்த இடம் மட்டும்தான் நீங்கள் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரும்போது பாருங்கள், I இஸ் ஈக்குவல் டு m/l. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டேர்மு இன்டெக்ரலுக்கு வெளியில் இருக்குது. லிமிட் வந்து 0 to L. ஏன் 0னா லெஃப்ட் சைடு வந்து லென்த்து கிடையாது, அதனால் 0. ரைட் சைடு டோட்டல் லென்த்தும் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயரை வந்து இன்டெக்ரல் பண்ணால் x³/3. எக்ஸ் இருக்கிற பாயிண்டில் எல்லுங்கிற லிமிட் வரணும். நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக கொண்டு வரும்போது I இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்டூ mL². பாருங்கள், இதோட ஆன்சர் வேறு தானே. ஆன்சர் எதை பொறுத்து மாறுச்சுன்னா ஆக்சஸ் எது வழியாக போகுதோ அதை டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு, அடிக்கடி கேட்குற கொஷினு. அடுத்து இந்த நோட்டில் என்ன இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சேம் யூனிஃபார்ம் ராட் was different about different axis of reference. மேலே பார்த்தது தானே, ஆக்சஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஒரே ராடாக இருந்தாலும் வேரி ஆகுது. The referent axis could be even outside the object.
ஒரு சில நேரத்துக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் கூட இருக்கலாம். We have two useful theorems. We have two useful theorems to calculate the moment of inertia about different axes. We shall see those theorems and later in the section. இல்லையா? இப்போ 2 தியரம் இருக்குது. அந்த 2 தியரத்தை வச்சு தான் அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கா ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கேல்குலேட் பண்ணணும். அந்த 2 தியரமும் ஒன் இஸ் பேரலல் தியரம் அண்ட் அனதர் ஒன் இஸ் பெர்பெண்டிகுலர் தியரம். இந்த 2 தியரமும் இருக்குது, ஆனால் லேட்டராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த நோட்டில் கொடுத்துருக்கிற டேர்ம். அடுத்து நம்மளோட டாபிக் பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் ரிங். ராடுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே போல் ரிங்குக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம எடுத்துக்கிற இந்த ரிங்கோட மாஸ் கேபிட்டல் எம், இதனோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். நான் சொல்லியிருக்கேன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்கும்போது எப்போவுமே ஒரு ஸ்மால் மாஸை கன்சிடர் பண்ணி அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்த்துட்டு அதை இன்டெக்ரல் பண்ணி தான் பல்க் ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதே போல் இங்கே நம்ம ரிங் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே எடுத்துக்கிற ஆக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா as a passing through center of a ring, அதாவது perpendicular to the plane. ஃபிகரில் கொடுத்துருக்காங்கல்ல, அதே போல் தான் ஒரு ரிங்குனா அதோட மிடில் போகிறது அதோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்து நம்ம கன்சிடர் பண்ணுற ஒரு இன்ஃபைனட்டெசிமலி ஸ்மால் மாஸ் dm. That length of that mass dx, it is located at a distance capital R from the axis of rotation. ஸோ இந்த ஒரு ஸ்மால் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது டி ஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர். இந்த இடத்து நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட் என்னென்னா மாஸ் பர் யூனிட் லென்த்து இல்லையா. ஏன்னா இந்த மாஸ் அப்படிங்கிறது அந்த ரிங்கு ஃபுல்லாக யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால நான் மாஸ் பர் யூனிட் லென்த்து லேம்டா அப்படிங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலானா மாஸ் பை லென்த்து. இங்கே லென்த் ஆஃப் அ ரிங் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ரிங், தட் இஸ் 2πrக்கு ஈக்குவல். அதனால் லேம்டா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் பை 2πrனு கிடைக்கும். நமக்கு வேண்டியது அந்த டிஎம்ல மட்டும் எவ்வளோ மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுதான் இங்கே எப்படி இருக்குன்னா த மாஸ் டிஎம் ஆஃப் இன்ஃபைனட்டெசிமலி ஸ்மால் லென்த். நம்ம எடுத்துக்கிற டிஸ்டன்ஸும் கூட டிஎக்ஸ் தானே, அந்த டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா நம்மளோட ஃபார்முலா டிஎம் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்டூ டிஎக்ஸ். லேம்டா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், எம் பை 2πrக்கு ஈக்குவல். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது dm is equal to m by 2πr into dx. இந்த dm அப்படிங்கிற டேர்மை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொன்னோம்ல ஸ்மால் மாஸோடது di is equal to dm into r ஸ்கொயர். கீழே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது பாருங்கள் நம்ம கிடைக்கிறது இன்டெக்ரல் ஆஃப் dm into r ஸ்கொயர். அதுக்கு dm சப்ஸ்டியூட் பண்ணின பிறகு ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் m by 2πr into dx into r ஸ்கொயர். இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற டேர்ம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேல்குலேட் பண்ணும்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதில் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா mr by 2π, இது மட்டும் கான்ஸ்டண்ட்டு இன்டெக்ரலுக்கு அவுட் சைட் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ். டிஎக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். நமக்கு லிமிட் என்னென்னா 0 to 2πr. அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிஎக்ஸுக்கு இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்குது. அந்த லிமிட் வேல்யூவும் எக்ஸுக்கு பதிலாக 2πr மைனஸ் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக கேன்சல் பண்ண பிறகு நமக்கு இருக்கிற டேர்ம் ஐ இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஒரு ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த ரிங்கோட ஆக்சஸ் அப்படிங்கிறது அதோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக சென்டராக போகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ யூனிஃபார்ம் டிஸ்க். ரிங் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்கிள்ஸ் மாதிரி தான். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது டிஸ்க், ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கிறோம். கன்சிடர் அ பிளேட் ஆர் அ டிஸ்க் ஆஃப் மாஸ் கேபிட்டல் எம் அண்ட் இட்ஸ் ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது ஐ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கன்சிடர் அ ஸ்மால் மாஸ், தட் இஸ் அ டிஎம். இந்த டிஎம் அப்படிங்கிற இந்த மாஸ் உங்களுக்கு இந்த ஃபிகரை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. பாருங்கள் இதுதான் டிஸ்க்கு. இந்த டிஸ்க் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, as made up of number of infinitesimally small rings. நான் ஒரு டிஸ்கில் வந்து நிறைய ரிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் தானே எடுத்துக்கணும். நம்ம கன்சிடர் பண்ணுறது பாருங்கள் டிஎம் மாஸ் இருக்கிற ஒரு சின்ன ரிங்கு தான் கன்சிடர் பண்ணுறோம். அதோட திக்னஸ் வந்து டிஆர்னு எடுத்துகிட்டு சென்டர் ஆஃப் தி அதாவது ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஸ்மால் ஆருங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம ஒரு ரிங்கை கன்சிடர் பண்ணி அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது DI is equal to dm into r ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த இடத்தையும் நம்ம மாஸ் பர் யூனிட் லென்த்துங்கிற கான்செப்ட் இருந்துச்சுல்ல, அதை இப்போ கொஞ்சம் மாற்றி மாஸ் பர் யூனிட் ஏரியான்னு கொண்டு போகணும். ஏன்னா நம்ம எடுத்துக்கிறது டிஸ்க்கு இல்லையா, அதனால மாஸ் பர் யூனிட் ஏரியான்னு சொல்லும்போது லேண்டாங்கிற லெட்டர் நமக்கு இங்கே சிக்மான்னு மாறி இருக்கும். லெட்டர் மாறிக்கணும், ஏன்னா ஏரியாங்கிறது கிடைக்குது இல்லை, லென்த் வந்து ஏரியாவாக மாறும்போது லேண்டா அப்படிங்கிற டேர்ம் வந்து சிக்மாவுக்கு மாறிடும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை ஏரியா. ரிங் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சர்க்கிள் இன் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் படி இங்கே ஏரியா அப்படின்னு சொல்லும்போது பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரியா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு எம் பை பை ஆர் ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து டிஐயில் டிஎம்மில் எடுத்துகிட்டு போகணும். இந்த இடத்து டிஎம்முக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் பாருங்கள். நீங்கள் அப்படியே மாஸ் இன்ட்டு ஏரியான்னு போடாமல் தட் டிஎம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 2πr இன்ட்டு டிஆர். என்ன மிஸ் 2πr இன்ட்டு டிஆர் அப்படின்னா அது டோட்டலாக ஏரியாவுக்கு ஈக்குவல் தான். லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். 2πr அப்படிங்கிற டேர்ம் வந்து லென்த்து, டிஆர் அப்படிங்கிறது பிரெத்து. திக்னஸுக்கு ஈக்குவல் இல்லையா, இந்த இடத்த திக்னஸ் தான் பிரெத்து. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸில் எடுத்துகிட்டு அகைன் நம்மளோட சிக்மாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தோம்னா டிஎம் இஸ் ஈக்குவல் டு எம் பை பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2πr இன்ட்டு டிஆர். நீங்கள் கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம கன்சிடர் பண்ணுற அந்த ரிங் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 2πrன்னு வரும். பட் டோட்டலாக டிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது அதனோட ஏரியானா பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இந்த ரெண்டு இடத்தையும் மாற்றிட்டிங்கன்னா ஆன்சர் மாறிடும். ஓகே, இப்போ நம்ம சொன்னதுக்கு தான் கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. தென் இது டிஐக்கு போகும்போது எப்படி இருக்குது, 2m பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் இன்ட்டு டிஆர். இந்த டிஐங்கிற ஒரு ஸ்மால் மாஸ் இருக்கிற ரிங்கு எனக்கு டோட்டலாக அந்த டிஸ்க்குக்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வி ஹாவ் டு இன்டெக்ரல் திஸ் டிஐ இன்டெக்ரல் பண்ணால் ஐன்னு கிடைக்குது. திஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு லிமிட்டு பாருங்கள் 0 to r. ஏன்னா அதோட மிடில் இருந்து ரேடியஸ் எண்டு வரைக்கும் போகும்போது மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஆறு தான். டெஸ்க்கு ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதனால தான் 0 to rங்கிறது லிமிட்டு. இன்ட்டு 2m பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் இன்ட்டு டிஆர். 2m பை ஆர் ஸ்கொயர்டு காமனாக வெளியே எடுத்துட்டா நம்ம இன்டெக்ரல் பண்ணுற டேர்ம் வந்து ஆர் கியூப் மட்டும்தான். ஸோ இந்த இடத்தையும் x பவர் n+1 பை n+1 ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2m பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் 4/4. அதோட லிமிட் பாருங்கள் 0 to r. இந்த லிமிட்டெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் I is equal to half mr ஸ்கொயர். இதுதான் டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. நம்ம இதுக்கு முன்னாடி ரிங்கு பார்த்தோம் இல்லையா, அதனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஜஸ்ட் ஹாஃப் அவ்வளோ மட்டும்தான் இருக்கும் டிஸ்க்குக்கு. புரியுதா? இதெல்லாம் இதனோட ஆக்சஸ் வந்து நம்ம ரெண்டு கேஸுக்கும் ஃபஸ்ட்டு ராடு பார்த்தோம், செகண்ட் வந்து ரிங்கு, தேர்டு வந்து டிஸ்க்கு. 3 கேசஸ்லையுமே the axis of rotation is passing through its center and perpendicular to the plane of the object அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இதனோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வேறு வேறு ஆக்சஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 3 கேசஸ்க்குமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது ஆன்சர் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சொன்ன இந்த 3 டேர்ம்ஸும் ரொம்ப ஈஸி தான், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்த நீங்கள் மாற்றினீங்கனாலும் ஆன்சர் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஃபுல்லும் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் வரதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. இப்பொழுது தமிழ்வழி மாணவர்களுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற தலைப்பு ஈர்ப்பு மையம் மற்றும் நிலைம திருப்புத்திறன். ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொன்னாவே நம்ம எடுத்துக்கிற ஒரு திண்ம பொருளானது ஒழுங்கான வடிவமாக இருந்தாலும் சரி அல்லது ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கிற திண்ம பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளின் மொத்த எடையும் செயல்படுவதாக தோன்றும் ஒரு புள்ளி தான் இந்த இடத்த ஈர்ப்பு மையம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு படத்தில் கொடுத்துருக்கிறது போல் அதிக எண்ணிக்கையிலால் ஆன ஒரு திண்ம பொருளை எடுத்து, அதாவது அதிக எண்ணிக்கையில் அமைந்த புள்ளி நிறைகளால் ஆன ஒரு திண்ம பொருள் ஒரு புள்ளி நிறையின் மீது செயல்படும் அந்த ஈர்ப்பியல் விசை புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒத்த இணை விசைகள் அப்படின்னு இருக்குது. இந்த இணை விசைகளின் தொகுபயன் விசை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு புள்ளி வழியாக மட்டுமே செயல்படும். அந்த புள்ளி தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரையறை கீழ் இருக்குது பாருங்கள். ஒரு பொருளின் நிலை மற்றும் அமைப்பை கருதாத போது, இங்கே திசையைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது அமைப்பை கருதாத போது அப்பொருளின் மொத்த எடையும் செறிந்திருக்கும் புள்ளி அல்லது செயல்படுவதாக தோன்றும் புள்ளி அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படும். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக
எப்படி எடுத்துக்கிறோம், ஒரு சீரான ஒழுங்கற்ற வடிவமுள்ள மெல்லிய தகடு. இந்த தகடை எடுத்து அது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஒரு நீடில் இதில் வந்து சமநிலையில், அதாவது கிடைக்கை நிலையில் சமநிலையில் இருக்கிற மாதிரி பொருத்தணும். அப்படி நம்ம பொருத்தும் போது எடுத்த உடனே அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பல முறைகளில் முயன்று இறுதியாக ஒரு புள்ளியில் வந்து நீங்கள் அதை பொருத்தும் பொழுது அந்த புள்ளியில் அதனுடைய மொத்த எடையும் செயல்படும் புள்ளியாக இருப்பின் அது வந்து ஈர்ப்பு மைய புள்ளியாக இருக்கும். அந்த ஈர்ப்பு மைய புள்ளியில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மொத்த, அதாவது நிகர திருப்பு விசை சுழியாக இருக்கும். திருப்பு விசை சுழியாக இருக்கும்போது பொருளானது நேர்கோட்ட திசையிலோ அல்லது சுழலை இயக்கத்திலேயோ சுழலாது. இப்பொருளானது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்னா உறுதி சமநிலையில் கிடைக்கை நிலையிலே தான் இருக்கும் அப்படிங்கிறோம். ஏன் வந்து அப்படி இருக்குன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பாயிண்டில் கீழ்நோக்கி செயல்படுற அந்த ஈர்ப்பு விசையும் அப்புள்ளியில் வந்து மேல் நோக்கி செயல்படும் செங்குத்து விசையும் இது ரெண்டும் சமன் செஞ்சுக்கிறதுனால பொருள் வந்து உறுதி சமநிலை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து வேறொரு வகையிலையும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஒழுங்கற்ற மெல்லிய பொருள் இருக்கு இல்லையா, அதனோட ஈர்ப்பு மையத்தினை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா PQR அப்படிங்கிற வெவ்வேறு புள்ளிகளில் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வந்து அதை ஹேங் பண்ணணும், தொங்க விட்டுறணும். அப்படி பண்ணும் பொழுது இந்த PP டேஷ் QQ டேஷ் R டேஷ் இதெல்லாம் ஜாயின் பண்ணுற அந்த குத்துக்கோடு வந்து C அப்படிங்கிற ஈர்ப்பு மையம் வழியாக போகிறதுனால அந்த பாயிண்டில் இருக்கிற கீழ்நோக்கிய ஈர்ப்பு விசையும் நம்ம எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்டில் இருக்கிற மேல்நோக்கிய செங்குத்து விசையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொண்டு பொருளை வந்து சமநிலையில் இருக்குமாறு செய்கிறது. ஸோ இந்த வகையில் என்ன பண்ணலான்னா அந்த ஒழுங்கற்ற வடிவமுள்ள சீரான மெல்லிய தகட்டின் ஈர்ப்பு மையத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து நாம் எடுத்துக்கிறது வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவரின் சாய்வு இயக்கம். இது வந்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துக்கிற ஒரு கான்செப்ட் தான். இந்த இடத்த எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிதிவண்டி ஓட்டுபவர் வந்து சமநிலையில் 6 ஆரம் இருக்கிற அந்த வட்டப்பாதையில் V அப்படிங்கிற வேகத்தில் போகிறதா எடுத்துட்டு மிதிவண்டி மற்றும் மிதிவண்டி ஓட்டுபவர் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அமைப்பாக எடுத்து அதனோட நிறை வந்து ஸ்மால் எம்னு எடுத்துக்கணும். இந்த அமைப்போட நிறை மையம் எங்கே இருக்குன்னா சிங்கிற பாயிண்டில். இது வந்து O அப்படிங்கிற புள்ளியை மையமாக வச்சு 6ங்கிற ஆரம் இருக்கிற வட்டப்பாதையில் செல்றதா எடுத்துக்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் OC அப்படிங்கிறது X அச்சுன்னு எடுத்துட்டு இந்த இடத்த OZ அப்படிங்கிறது Y அச்சுன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்து இந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது சுழலும் குறிப்பாயத்தில் ஓய்வு நிலையில் உள்ளதாக எடுத்துக்கணும். குறிப்பாயம் சுழலுகின்ற குறிப்பாயம், நிலைமை குறிப்பாயம் கிடையாது. அதில் நம்ம எடுத்துக்கிற அமைப்பானது ஓய்வில் இருக்கும் பொழுது இதன் மேலே செயல்படுற அனைத்து விசைகளும் சேர்ந்து நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசை இது ரெண்டும் சுழியாக இருக்கும்போது பொருளானது சமநிலையில் இருக்கும் அப்படின்னு கொண்டு வரணும். நம்ம எப்பவுமே சுழலும் குறிப்பாயம் அப்படின்னு சொல்லும்போது மைய விலக்கு விசை எடுத்துக்கணும். அதாவது mv²/r இதை தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா செயல்படுற 4 விசைகள் புவியீர்ப்பு விசை mg கீழ்நோக்கி செயல்படுகிறது, செங்குத்து விசை அந்த சைக்கிள் டயருக்கும் அந்த தரைப்பரப்புக்கும் இருக்கிற அந்த புள்ளியில் மேல்நோக்கி செயல்படும், உராய்வு விசை அந்த வளைவு பாதையின் மையத்தை நோக்கி அந்த சைக்கிள் டயரை கொடுக்கறது தான் உராய்வு விசை. மைய விலக்கு விசை அப்படிங்கிறது அமைப்பானது சுழலும் குறிப்பாயம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால் அந்த வட்டப்பாதையின் மையத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படுகின்ற ஒரு விசை மைய விலக்கு விசை. ஸோ இந்த 4 விசைகளும் சேர்ந்து எப்படி நிகர விசை நிகர திருப்பு விசை வந்து சுழியாக மாற்றுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே சுழற்சி சமநிலைலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிகர திருப்பு விசை வந்து சுழி ஏ அப்படிங்கிற புள்ளியை பொறுத்து எம்ஜிங்கிறதுனால ஏற்படுற திருப்பு விசை என்னன்னு பார்த்தா விசை மற்றும் செங்குத்து தொலைவு. இது கடிகார திசையில் இருக்குது. கடிகார திசை இருந்தாவே எதிர்குறி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போ மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை தான் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து மைய நோக்கு விசையினால் ஏற்படுகின்ற இந்த திருப்பு விசை அப்படிங்கிறது mv²/r × bc. இது வந்து கடிகார திசைக்கு எதிர் திசையில் வர்றதுனால ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 டேர்ம்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ் இங்கே கீழே இருக்குது. உங்களுக்கு இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெரிவேஷனோட கடைசியாக நம்ம எடுத்துக்கிற அந்த தீட்டா அப்படிங்கிறது tan inverse of v²/rg. இந்த ஆங்கிளில் வந்து அவர் கொஞ்சம் சாய்ந்தாற்போல் அந்த மிதிவண்டியை ஓட்டினால் அவர் கீழே விழாமல் சமநிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிறது எடுத்துக்காட்டு 5.13. சம் என்னன்னு இதில் ரீட் பண்ணிக்கோங்க. டெரிவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். வட்டப்பாதையோட ஆரம் என்னன்னு கேட்பாங்க. 69.28 மீட்டர்னு கிடைக்கும்.
அடுத்த நம்ம எடுத்துக்கிறது நிலைம திருப்புத்திறன். இந்த நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் நேர்கோட்டு இயக்கத்தில் வந்து பொருளோட நிறை அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறோமோ அதே போல தான் நிலைம திருப்புத்திறனும் இல்லையா. இப்போ நம்ம வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் பொருளோட நிறை வந்து மாறாது. அந்த நிறையை வச்சு தான் அந்த பொருளானது எவ்வளவு இனார்ஷியா நிலைம திருப்புத்திறனை வந்து உருவாக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவளோட நிலைமம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது நான் சொன்னது போல் வெயிட் அதிகமாக இருக்கிற பொருள் நகர்த்த முடியாது, ஏன்னா அதுக்கு நிறைய அதிகம். வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நகர்த்திடலாம். அப்போ அதுக்கு நிலைமம் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் சுழல் இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளோட நிலைமத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற டேர்ம் நிலைம திருப்புத்திறன். இந்த நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது அந்த அச்சிலிருந்து சுழலும் அச்சிலிருந்து அதனோட நிறையானது எவ்வாறு பரவி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது சுழலும் அச்சை பொறுத்து நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு இயற்பியல் அளவு. நேர்கோட்டு நிறை போல இது மாறாமல் இருக்காது. அப்படி மாறுது அப்படின்னு சொல்லும்போது வெவ்வேறு வடிவம் உள்ள பொருட்களுக்கு வெவ்வேறு அச்சை பொறுத்து அதன் நிலைம திருப்புத்திறன் எவ்வாறு மாறுது அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க. ஜஸ்ட் பேசிக் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ திண்ம பொருள் அப்படின்னா அது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளி நிறைகளால் ஆனது. ஒரு புள்ளி நிறைக்கு மட்டும் அதனோட அச்சிலிருந்து நான் நிலைம திருப்புத்திறன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா I is equal to mi/r². இதே வந்து ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் பருப்பொருளுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து நிலைம திருப்புத்திறன் அப்படின்னா I is equal to summation mi/ri². ஸோ இது போல் ஒரு திண்ம பொருளானது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளி நிறையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி நிறையை மட்டும் எடுத்து நிலைம திருப்புத்திறன் பார்க்கணும். அப்போ அதனோட நிறைய என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா dm அப்படின்னு எடுத்துக்கணும். மீ நுண் நிறை, இன்ஃபைனட்டெசிமலி ஸ்மால் மாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மீ நுண் நிறை அப்படின்னு சொல்கிறோம். அந்த dm அப்படிங்கிற புள்ளி நிறையை எடுத்து அது அதன் அச்சிலிருந்து r தொலைவில் சுழலுவதாக கொண்டு ஃபஸ்ட்டு அதனோட நிலைம திருப்புத்திறன் பார்க்கும்போது I is equal to dm into r². அதுக்கப்புறம் பருப்பொருள் மொத்தத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த சமன்பாட்டை வந்து தொகையீடு செய்யணும். தொகையீடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பருப்பொருளோட மொத்த நிலைம திருப்புத்திறனும் கிடைக்கும். அதற்கான சமன்பாடு தான் 5.40 கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் படி நம்ம அடுத்து வர 3 வகையான பொருட்கள், அதாவது சீரான நிறை அடர்த்தி கொண்ட திண்ம தண்டு, இதுக்கும் அதுக்கப்புறம் ரிங்கு அண்டு டிஸ்க்கு, இந்த 3 டேர்ம்ஸுக்கும் ஐங்கிற டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிறது பாருங்கள், ஒரு சீரான தண்டு யூனிஃபார்ம் ராடு, மொத்த நிறை எம்ன்னு எடுத்துக்கிறோம், நீளம் வந்து எல். இதனோட அச்சு எங்கே இருக்குது அப்படின்னா நிறை மையத்தின் வழியாகவும் அதன் நீளத்திற்கு செங்குத்தாகவும் போகிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஆதி புள்ளியை வந்து ஆய அச்சு அமைப்பாக எடுத்து அதனோட வடிவியல் மையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து நாம் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது அதனோட அச்சு வந்து இதனோட நீளத்திற்கு செங்குத்தாக அதன் நீளத்தின் பாதி நீளத்தில் வந்து அதன் அச்சு வந்து செயல்படுற மாதிரி எடுத்து வலதுபுறம் இருக்கிற தண்டு நீளம் L/2னும் இடதுபுறம் -x அப்படிங்கிறதுனால -L/2னும் எடுத்துக்கிற அந்த மீன் நுண் நிறை அப்படிங்கிறது dm, அதனோட தொலைவு அப்படிங்கிறது dx. அந்த dmோட தொலைவு மட்டும்தான் dx. இது வந்து அந்த ஆதியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா xங்கிற தூரத்தில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு அந்த சிறிய நிறை கொண்ட மீன் நுண் நிறைக்கான நிலைம திருப்புத்திறன் di is equal to dm into x². இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா நம்ம எடுத்துக்கிற இந்த தண்டுக்கு நிறை அப்படிங்கிறது சீராக பரவியுள்ளது. அப்போ சீராக பரவி இருக்கிறதுனால ஓரலகு நீளமுள்ள தண்டின் நிறை லாம்டா is equal to m/l. இந்த டேர்ம்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ண மீன் நுண் நிறை அந்த தண்டோட நிறை என்ன அப்படின்னு பார்த்தா dm is equal to lambda into dx. அந்த லாம்டாவுக்கு m/l அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் டெரிவேஷனை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது I is equal to 1/12 ml². இதே போல் சீரான நிறை அடர்த்தி கொண்ட திண்மத்தண்டின் நிலைம திருப்புத்திறன் அச்சுக்கு செங்குத்தாக ஏதேனும் ஒரு முனை வழியாக செல்கிற மாதிரி எடுத்துக்கணும். முனை வழியாகனா ஒரு எண்டில் வந்து அதோட ஆக்சஸ் வந்து பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டா நமக்கு கிடைக்கிற கடைசி ரிசல்ட் என்னவா இருக்கும், 1/3 ml² கிடைக்கும். அதற்கு அடுத்து சீரான நிறை அடர்த்தி கொண்ட வட்ட வளையம் யூனிஃபார்ம் ரிங்கு. இது எல்லாமே டெரிவேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால தனித்தனி எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை.
நீங்கள் இந்த இடத்த என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்த ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு மீதி வந்து டெரிவேஷன் அப்படிங்கிறது ஆஸ் பர் இங்கிலீஷ் மீடியம் நம்ம என்ன சொன்னோமோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. வளையத்தின் நிறை எம், ஆரம் வந்து ஆர். இதனுடைய அச்சு வளையத்தின் தளத்திற்கு செங்குத்தாக அதன் மையம் வழியே போகிற மாதிரி எடுத்துக்கணும். நாம் கருத்தில் எடுத்துக்கிற மீன் நுண்ணிறை dm, அதனுடைய சிறிய நீளம் dx. அச்சிலிருந்து ஆர் தொலைவில் இருக்கிறதா எடுத்துட்டா இப்போ அந்த dm நிறை கொண்ட அந்த வளையத்தின் நிலைம திருப்புத்திறன் dm × r². இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், அதனோட குறிப்பிட்ட அதாவது dm நிறை கொண்ட அந்த வளையத்தின் நிலைம திருப்புத்திறன் மட்டும் வேணும் அப்படின்னா λ = m/2πr அந்த டேர்மில் இருந்து மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வட்ட வளையத்தின் நீளம் அப்படிங்கிறது சுற்றளவுக்கு சமம், 2πrக்கு சமம். அந்த கான்செப்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி dm அப்படிங்கிறது நமக்கு கடைசி என்ன கிடைக்கும், m/2πr × dx. அதுக்கு பிறகு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி மொத்த அந்த வளையத்துக்கும் நிலைம திருப்புத்திறன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம கடைசி கிடைக்கிற ரிசல்ட் I = mr². இறுதியாக நம்ம எடுத்துக்கிறது வட்டத்தட்டின் நிலைம திருப்புத்திறன். வட்டத்தட்டு இதனுடைய ஆரம் R, மொத்த நிறை M. ஆனால் நம்ம கருத்தில் எடுத்துக்கிறது அதனோட சுழலும் அச்சிலிருந்து r அப்படிங்கிற ஆரத்தில் இருக்கிற dr தடிமன் கொண்ட dm அப்படிங்கிற மீன் நுண்ணிறை. அந்த மீன் நுண்ணிறையின் நிலைம திருப்புத்திறன் di = dm × r². இங்கே dm அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா σ × 2πr × dr. இந்த இடத்த டிஎம்ல இருக்கிற நிறை அப்படிங்கும்போது நிறை பை பரப்புங்கிற கான்செப்டில் வரணும். பரப்பு அப்படிங்கிறது பாருங்கள் டிஎம்ல வரும்போது நீளம் இன்ட்டு அகலம்னு வந்துடணும், 2πr × dr அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பரப்புன்னு மட்டும் போடாமல் நீளம் இன்ட்டு அகலம் அல்லது தடிமன் அப்படி எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி பிரிக்கும்போது தான் நமக்கு கடைசியாக dm = m/πr² × 2πr × drன்னு கிடைக்கும். ஸோ இதையும் சால்வ் பண்ணும்போது கடைசியாக நமக்கு கிடைக்கிறது I = 1/mr². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.